கேது. யாருக்காவது குரு கேது கிரக சேர்க்கையா இருக்கான்னு பாருங்க. மெயினான விஷயம் ஆன்மீகத்துல தடங்கள், சாமி நம்பிக்கை குறைவாக இருக்கும். என்னன்னா குரு யாரு? ஞானம். கேதுவும் ஞானக்காரகன். அப்ப கேது என்ன பண்ணும்? அந்த ஞானத்தை அழிக்கும். இவ்வளவுதான் விஷயம். அப்போ ஒரு ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்றதை விட விதண்டாவாதம் பண்ணுவாங்க. இந்த குரு கேதுல இருக்கிறவங்க ரொம்ப விதண்டாவாதம். எப்ப பாரு அது செஞ்சா கரெக்ட் ஆயிடுமா, இது செஞ்சா கரெக்ட் ஆயிடுமான்னு விதண்டாவாதம் செய்யக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அப்ப இந்த கிரக சேர்க்கையில இருக்கிறவங்க எப்ப பாரு ஒரு விஷயத்த அவங்களுக்குன்னு போகும்போது அவங்களுக்கு நடக்காதா, இதுதான் சொன்னேன், இதனாலதான் நடக்கல, இப்படி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. அப்ப இந்த கிரகச்சேர்க்கையில இருக்கிறவங்க யார்கிட்ட நீங்க நட்பாக இருந்தா இது நீங்க தாராளமா அவங்க கிட்ட கேட்டு நீங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அடிக்கடி நீங்க அந்த விஷயத்த கேட்டுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்த ஆழமா உள்வாங்கிக்குவாங்க. ஆனா எந்த விஷயத்தன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தான் ஆழமா உள்வாங்கிக்குவாங்க. தேவையான விஷயத்த அப்பவே அதை வெளியில எடுத்துருவாங்க, மறந்துடுவாங்க அது. அப்ப இந்த குரு கேது மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு பிறவிகள் அடுத்த பிறவி இல்ல, ரொம்ப அறிவு மாதிரி இருப்பாங்களோ இல்லையா, அறிவா இருக்க மாட்டாங்க. நிச்சயம் அறிவு மாதிரி இருப்பாங்க, ஆனா அறிவா இருக்கக்கூடிய தன்மை குறைவானது. தெரியற மாதிரி இருக்கும், ஆனா அவங்களுக்கு பெருசா தெரியாது. எல்லாம் மேலோட்டமா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குமே இல்லையா, ஆழமா சிந்திக்கக்கூடிய செயல் குறைவா இருக்கும். இதுக்கு இந்த குரு கேதுக்கு இந்த அமைப்பு உண்டு பண்ணுது. அப்ப இந்த இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. அடுத்தது திருவானைக்காவல். ஏன்னா குரு கேது அங்க திருவானைக்காவல் கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்துக்கும் பக்கம்தான். நீங்க போயிட்டு வரும்போது அற்புதமான ஒரு மனசோட வருவீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில ஒண்ணு உருவாகும். ஏன்னா அந்த நம்பிக்கைக்கு உண்டான செயல் உங்க வாழ்க்கையில நடக்கும். இது நிச்சயமா நடக்கும். அந்த கிரக சேர்க்கையில இருக்கிறவங்க இந்த போயிட்டு வரும்போது மன அமைதியோட, அடிச்சா நம்ம இத்தனை நாள் செஞ்ச தவறுன்னு சொல்லிட்டு உங்களை மாத்திக்க, அப்படியே அடியோட மாத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வர்றதுல நிச்சயம் இருக்கு. நம்ம அடுத்தது பார்த்துருவோம். அடுத்தது நம்ம பார்த்துட்டோம், சுக்கிரன் ராகு பார்த்துட்டோம், அது சுக்கிரன் கேதுவும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த கிரக சேர்க்கையில இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம